friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரியமான ஒரு பலகார ரெசிபி. மைதா மாவும் வாழைப்பழமும் யூஸ் பண்ணி இந்த பலகாரத்தை நாம இன்னைக்கு செய்ய போறோம். கிராமத்து சைடுல மேக்ஸिमम பண்டிகை காலங்கள்ல இந்த மாதிரி பலகாரத்தை அதிகமா செய்வாங்க. இந்த பலகாரத்தோட பேரு இனிப்பு கஜாயம். பார்க்கிறதுக்கு இது போண்டா மாதிரியே இருக்கும். ஆனா நம்ம செய்ய போறது இனிப்பு கஜாயம். இந்த பலகாரத்தை நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். 3 நாள் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாத ரொம்பவும் சாஃப்டான இனிப்பு கஜாயம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க அருமையான கஜாயம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்வீட் கஜாயம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை எந்த கப்பில் மெஷரிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பை வச்சு மற்ற இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரை தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கஜாயத்துக்கு நம்ம ரெடி பண்ணுற பேட்டரை அதிக நேரம் ஊற வைக்க போகிறதில்ல, அதனால் சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அது கூட 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி. ரவையை மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரவையை ஆட் பண்ணி இந்த கஜாயம் செய்கிறனால நம்ம செய்கிற கஜாயம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்தது இது கூட 2.5 கப் அளவுக்கு மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 350 கிராம் அளவுக்கு இந்த மைதா இருக்குது. மைதாவை ஆட் பண்ணிவிட்டு மைதாவில் கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ரெடி பண்ணுற பேட்டர் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம செய்கிற கஜாயம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்தது இந்த பேட்டர் கூட நம்ம 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை நீங்கள் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைனா குட்டி குட்டி பல் மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஜாயத்துக்கு வாழைப்பழம் ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற பூவம்பழத்தை எடுத்து நல்லா மசிச்சு இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வாழைப்பழம் ஆட் பண்ணும்போது நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கிங்க. கஜாயம் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமானது பேட்டரோட கன்சிஸ்டன்சி தான். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். கஜாயத்துக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்டரை நம்ம அதிக நேரம் ஊற வைக்க போகிறதில்ல. எண்ணெய் காயிற வரைக்கும் இந்த பேட்டர் ஊறினாலே போதும். மேக்ஸிமம் எண்ணெய் காயிறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு இந்த பேட்டர் ஊறினாலே போதும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை குட்டி குட்டி பால்ஸாக இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கஜாயத்தை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறோம். நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணியிருக்கனால நம்ம சுடுற கஜாயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி தனித்தனியாகவே பிரிஞ்சு வந்துடும். அதை வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 நிமிஷம் போல் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். கஜாயத்தோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். பார்க்குறக்கு இது போண்டா மாதிரியே இருக்குது, ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும். பாரம்பரிய முறையில் கிராமத்து சைடில் செய்கிற அருமையான இனிப்பு கஜாயம் ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப சீக்கிரமாக பாரம்பரியமான இனிப்பு கஜாயத்தை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சாஃப்டான கஜாய ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.